அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். திருமணத்திற்காக வரன் தேடக்கூடிய பெற்றோருடைய கேள்வி, அதற்கான மது பதிவாக இந்த பதிவு அமையப் போகிறது. தன்னுடைய குழந்தைக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பரிகாரங்கள்லாம் நான் பண்ணிட்டேன் சார். ஆனால் இருந்தாலும் கூட இந்த திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. திருமணத்தில் வரன் தேடக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் வரன்கள் அமையவே மாட்டேன்றது அப்படிங்கிற கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகு அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக பொருத்தங்கள் பார்க்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கான பரிகாரங்கள் நான் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஏன் என்னுடைய குழந்தைகளுக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் ஏன் வருது அப்படிங்கிற ஆழமான கேள்வி நம்ம முன்னாடி பதிவு பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஜாதகத்தில் இது எப்படி செயல்படுகிறது, இதனுடைய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏஎல்பி அட்சவித ஜோதிட முறை ஒரு விளக்க பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றவாறு, சந்திரனுக்கு ஏற்றவாறு, சுக்கிரனுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசி கட்டத்தில் குறிப்பிட்ட இடங்கள் சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அது சந்திர லக்னம் சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருமணம் எடுத்துட்டீங்கன்னா ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன். ஸோ சுக்கிரனுக்கு இது 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் அமர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இது செவ்வாய் தோஷம், அங்க ஆரகன் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நிறைய விதிவிலக்குகளும் இருக்குது. எப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்திலேயோ விருச்சகத்திலேயோ, அல்லது உச்சம் பெறக்கூடிய மகரத்திலேயோ, அல்லது நீச்சம் பெறக்கூடிய கடகத்திலேயோ, சிம்ம ராசியிலேயோ இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வைப்படும் போதும், அல்லது சனி குருவோ ராகுவோ அந்த தொடர்பில் இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தாக்கங்களை ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகமானது பிறக்கும் போது ஜென்ம லக்னத்திற்கு இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கு சார். ஆனால் இந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் அது எப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிறக்கும் போது இருந்த செவ்வாய் இந்த காலகட்டத்தில் அது என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை கொடுக்கும். ஆனால் இந்த வயதில் இந்த திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்து தான் ஆய்வு செய்து முடிவு பண்ண வேண்டும். கிரகங்கள் மேலே பழி போடுவது தவிர்க்கணும். என்னன்னா, இந்த கிரகங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தில் செயல்படுகிறதுனா, நாம் என்ன செயல் வினைகளை செய்து வந்தோமோ அதுக்கு பலன் அளிக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் அந்த கிரகங்கள் நம்மளுடைய ராசி கட்டத்தில் நம்மளுடைய பிறப்பினுடைய அமைப்பில் உங்களுடைய கொடுப்பனைக்கு ஏற்றவாறு கிரகங்கள் நின்று உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். நம்ம என்ன செஞ்சோமோ கடந்த காலத்தில் அதுக்கான விளைவுகளை இந்த கிரகங்கள் நின்று உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கொடுப்பனைக்கு ஏற்றவாறு அது பலன் அளிக்கிறது. அதனால கிரகத்தின் மேலே பழி போடுவது அப்படிங்கிறது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். எல்லா கிரகங்களும் அதனுடைய செயல்களை அது நின்ற இடத்திலிருந்து பலன் அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலன் அளிக்கும். அப்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஜென்ம லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம். இப்போ இன்னைக்கு அவருக்கு 32 வயது கடந்திருக்குது. இப்போ இவருக்கு திருமண வாழ்க்கையில் ஏன் என்ன பாதிப்பு? இப்போ இதே செவ்வாய் தோஷங்கிறது இந்த காலகட்டத்தில் அது ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு பாக்கியமாக அமைந்திருந்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த திருமண உறவுகளில் ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகருக்கு ஜென்ம லக்னம் கன்னி லக்னம், லக்னத்திற்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். மகர ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா சந்திரனும் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது கிரகங்களுடைய அமர்வு. இன்னைக்கு வயதுக்கு ஏற்றவாறு அவருடைய ஜாதகத்துல ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது தனுர் லக்னம், மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் லக்னாதிபதி குரு எங்க இருக்கார்? 9ல் நல்ல பாக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறார்.
அதே மாதிரி நட்சத்திராதிபதியுடைய கேது பகவான் எங்க இருக்கிறாரு? 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லா இருக்கிறாரு. அப்ப லக்னத்தில் ராகுவும் 7 கேதுவும். இது ராகு தோஷமா அப்படின்னா, இது ராகு தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத விதமாக திடீர் என்று அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. அதாவது ராகு என்ன பண்ணும்னா அதிகமான எதிர்பார்ப்புகளை வைக்கும், கேது என்ன பண்ணும் அதுக்கு எதிர்மறையாக செயல்படும், தடைகளையும் தாமதைகளையும் ஒரு விரக்தி ஏற்படுத்தும். இப்போ இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா எதிர்பாலினம் இந்த ஜாதகர் மேல அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவாங்க. அது தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்நியம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண முடியாம எதிர்பாலினத்தால 7ஆம் பாவத்தால விரக்தி அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களோட எதிர்பார்ப்புகள் மற்றவங்களை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒருத்தங்க விருப்பப்படுவாங்க, இன்னொருத்தர் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இது முரண்பாடான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு அப்னார்மலிட்டிஸ் அப்படிங்கிற சூழ்நிலையை அவருடைய உறவுகளில் காமிக்கிறது. இப்போ ஏன் இந்த ஜாதகத்தில் கருத்து வேறுபாடாக கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம செவ்வாய் தோஷம் சொன்னோம் இல்லையா? இப்போ லக்னத்துக்கு 8ல செவ்வாய், ஆனா இன்னைக்கு அவருடைய அட்சலக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன பண்ணாரு, காதலையும் காதல் திருமணத்தையும் மனவிரும்பிய திருமணத்தையும் விருப்பமான திருமண வாழ்க்கையும் மனசு பிடிச்ச வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் ஏன் சார் இது பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துடைய புதன் பகவான் 7க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய ஏற்பிக்கு 6ஆம் இடத்துல. அப்ப ஜாதகருக்கு பிரச்சனைக்குரிய வரன், பிரச்சனைக்குரிய ஒரு திருமண வாழ்க்கைங்கிறத இந்த காலகட்டத்தில் காமிக்கிறது. 2ஆம் பகுதியில் சொல்லக்கூடிய 2, 3க்குரிய சனி பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதும், 2லிருந்து தனது 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறதும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறதும், 10ஆம் பார்வையாக அவருக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 8ஆம் இடத்துடைய சந்திரன் என்ன பண்றாருன்னா ஏஎல்பி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 2 பேருடைய பேச்சு, 2 பேருடைய குடும்பம், இது சார்ந்த விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தார் யாருமே என்ன பண்ணக்கூடாது, இவருடைய திருமண வாழ்க்கையில் போய் பஞ்சாயத்து பண்றதோ, குடும்ப வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகுறதோ, இடையூறு பண்றதோ பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சனியும் சந்திரன் என்ன பண்றாங்க, 6-8 இருக்கிறாங்க. அப்ப 2 பேருடைய பேச்சு, 2 பேருடைய குடும்பம் நபர்களாலேயே திருமண வாழ்க்கையில ஒரு ஈகோவை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்திருக்கும் போது அவங்க குடும்பத்துக்காரங்க, அந்த பெண்ணோட குடும்பத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். கம்யூனிகேஷன் ரீதியான பிரச்சனைகள் கணவனை உறவுகள்ல இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இந்த ஜாதகம் என்ன பண்ணுவாரு, அம்மா சொல்றதை கேட்பாரு. அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் ரீதியான பாதிப்புகள்ல அந்த சந்திர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்து இந்த சனியும் சந்திரனும் 6-8 இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துகிறது. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க, லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது பகவான், அப்ப நலனில இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்தா மட்டுமே இந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது ஏன்னா இந்த பூராட நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் யாரா இருந்தாலும், பூராட நட்சத்திரம் யாருக்கு போனாலுமே சரி, இந்த சுக்கிர பகவான் எங்கனாலும் இருக்கட்டும், ஆனால் இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிவுகள், பிரச்சனைக்கு பிறகு தீர்வு, 2ஆம் தர அமைப்புகள் இப்படிலாம் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஜாதகரை தேடிக்கொள்ளும் அமைப்புல சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்போ ஜாதகம் என்ன பண்ணணும், பிரச்சனை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதனால மருமங்களையும் கேட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கை நடத்துறது நல்லதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல எந்த வயதுல நம்ம திருமணம் பண்றோமோ அந்த வயதுக்கு என்ன நிகழ்வோ அதை புரிந்து கொண்டு அதுக்கான வழிகாட்டுதல்களை ஒரு நல்ல ஏல்பி ஜோதிடர்களை அணுகி நீங்க தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு இணையதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் அக்ஷய வாஸ்து நிபுணர் ராஜ் அருளானந்தன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.